மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு சென்னை மெரினாவில் இடம் ஒதுக்க கோரி திமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கினுடைய விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக தரப்பு வழக்கறிஞர் வில்சன் தனது தரப்பு வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை மெரினாவில் அடக்கம் செய்ய சட்ட சிக்கல்கள் இல்லாத போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் எந்தவிதமான சட்ட சிக்கல்களும் இல்லை என்று திமுக தரப்பு தன்னுடைய வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அரசினுடைய நெறிமுறைகளின்படி முன்னாள் முதலமைச்சருக்கு சென்னை மெரினாவில் இடம் ஒதுக்குவதற்காக எந்தவித தடையும் இல்லை என்கிற ஒரு கருத்தையும் திமுக தரப்பு நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது. தொடர்ந்து வழக்கினுடைய வாதங்களை, திமுக தரப்பு வாதங்களை பொறுப்பு தலைமை நீதிபதி ஹுலுவாடி ரமேஷ் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, அந்த இடத்தில் மெரினாவில் தலைவர்களுக்கு இடம் ஒதுக்க கூடாது என்று தொடரப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, எனவே மெரினாவில் இடம் ஒதுக்க முடியாது என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு குறிப்பிட்ட அந்த 5 வழக்குகளும் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டதால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதையும் திமுக தரப்பு மேற்கோள் காட்டியிருக்கிறது. 5 வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதால் எந்தவிதமான சட்ட சிக்கலும் இல்லை என்கிற ஒரு வாதத்தையும் திமுக தரப்பு முன்வைத்திருக்கிறது. தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், பல்துறை ஆளுமைகள் தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ராஜாஜி அரங்கிற்கு வெளியே லட்சோப லட்சம் திமுக தொண்டர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்து தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியாக காலை 11 மணிக்கு ராஜாஜி அரங்கிற்கு வந்து மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறார். பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் தொடர்ந்து திமுக தலைவருக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக வருகை தர இருக்கிறார்கள். தொண்டர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியேனும் தங்கள் தலைவரது உடலை கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அங்கே அவர்கள் முன்னேறி செல்லக்கூடிய காட்சிகளையும், காவல்துறையினர் அவர்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தரப்பினுடைய வாதம் நிறைவு பெற்றிருக்கிறது. ஜெயலலிதாவை அடக்கம் செய்வதற்கு வழங்கப்பட்ட உத்தரவினுடைய நகலை தான் பார்க்க வேண்டும் என்று நீதிபதி கேட்டிருக்கிறார். திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கு எந்தவித சட்ட சிக்கலும் இல்லாத போது தற்போது திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் எந்தவிதமான சிக்கலும் இல்லை என்று திமுக தரப்பு தன்னுடைய வாதத்தை முன்வைத்த நிலையில் ஜெயலலிதாவினுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு வழங்கப்பட்ட உத்தரவின் நகலை தான் பார்க்க வேண்டும் என்று நீதிபதி கோரியிருக்கிறார். தற்போது தென்னிந்திய திரை உலகை சார்ந்த பிரமுகர்கள் ஒட்டுமொத்தமாக அனைவரும் தங்களது இறுதி அஞ்சலியை திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள், நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என பலரும் தற்போது திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடலுக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் அவர்கள், பல திரையுலக பிரபலங்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவரும் தற்போது
திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உடலுக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்குலாம் ரைட்ல அந்த மாதிரி வாங்கம்மா வாங்க வாங்க மாதாச்சு வாங்கம்மா வாங்க வேகம்மா கொஞ்சம் வேகமா வாங்க கொஞ்சம் வேகமா கொஞ்சம் வேகமா மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியினுடைய உடலுக்கு தேமுதிக சார்பில் எல்கே சுதீஷ் அவர்கள் தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார். மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு சென்றிருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் அங்கிருந்து வீடியோ செய்தியின் மூலமாக திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு தங்களது இரங்கலை தெரிவித்தனர். தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் நடிகர்கள் நாசர் உள்ளிட்ட பலரும் திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடலுக்கு தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தி தங்களுடைய அனுதாபத்தை திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகை சார்ந்த பிரபலங்கள், பல்வேறு துறைசார் ஆளுமைகள் பலரும் ராஜாஜி அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தற்போது ராஜாஜி அரங்கிற்கு திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அந்த காட்சிகளை தற்போது மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர், 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர், தற்போது வயது முதிர்வின் காரணமாக இயற்கை எய்தியுள்ளார். அவர் இழப்பு தமிழகத்திற்கு பேர் இழப்பு. அவரை பிரிந்து வாடும்
அவரது குடும்பத்தினருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர், மரியாதைக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும், அவரை இழந்து வாடும் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் ட்விட்டர் வீடியோ வாயிலாக தங்களது இரங்கலை மறைந்த திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அஞ்சு தடவை முதலமைச்சர் இருந்தார். 5 தடவையும் தன் சின்ன கட்டுக்கோப்பாக நடந்து அமெரிக்காவில் இருந்தால் கூட என்ன எண்ணங்கள் நினைவுகளும் எல்லாம் இல்லாமல் கலைஞர்கிட்ட தான் இருக்குது. நானும் அவரும் ரொம்ப நல்லா படம் விஜி விஜிம்பார். நீங்கள் சொல்லாமா அவர் என்ன கூப்பிட்றது ஆபத்துக்கு வரும். அவருக்காக தான் தங்கப்பண்ண கூட நான் கொடுத்தேன். விழாலாம் எடுத்தேன், தங்கப்பண்ண விழாலாம் எடுத்தேன். கலைஞருடைய மறைவினால் தாங்க முடியல. ஏன்னா அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல. திமுக தலைவர், இந்தியாவின் மூத்த அரசியல்வாதி, மிக பெரும் கலைஞர், அவர்களுடைய மறைவு ஈடு இணை இல்லாதது. அவரை இழந்து வாடும் அவங்க குடும்பத்தாருக்கும் திமுகவிற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய நாங்கள் பழகின நாட்கள் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள். அவரை ஒரு அப்பாவாக தான் நானும் சரி, கேப்டனும் சரி என்றைக்குமே நினச்சிருந்தோம். அவருடைய தலைமையில் எங்கள் திருமணம் நடந்தது எங்கள் வாழ்நாளில் நாங்கள் என்றைக்கும் மறக்க முடியாது. நிச்சயமாக இந்த இழப்பு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். ஏன்னா 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் வாழ்ந்திருக்காரு. 5 முறை தமிழகத்துக்கு முதல்வராக இருந்திருக்காரு. அவர் குடும்பத்தாரோட பழகக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த இழப்பு நிச்சயமாக இடையினை இல்லாதது. நாங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்களும் நினைவுகளும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுவும் கலைஞரை எங்களால் நேரில் வந்து அவர் இறுதி சடங்கில் பங்கேற்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்கள் அமெரிக்கா வந்திருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வரும் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கல. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். அவர் தமிழால் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த தமிழ் சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தி கொண்டவர். அவருடைய மரணத்திற்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய், இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய், இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்களை ஏங்க விட்டு எங்கே சென்றாய், மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உடலுக்கு பாஜக தேசிய தலைவர் எச் ராஜா அவர்கள் தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார். தொடர்ந்து தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய விசாரணை என்பது திமுக தரப்பு வாதங்கள் நிறைவு பெற்று அரசு தரப்பில் வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் தன்னுடைய வாதங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார். 5 மனுதாரர்களும் சென்னை மெரினாவில் அரசியல் தலைவர்களுக்கு இடம் ஒதுக்கக்கூடாது என்று தொடரப்பட்ட மனுக்களை தொடர்ந்த 5 மனுதாரர்களும் மனுவை வாபஸ் பெறுவார்கள் என்கிற ஒரு விஷயம் எதிர்பாராத ஒன்று என்று
அரசு தரப்பு வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் திமுக தரப்பு வாதங்கள் அனைத்தையும் நிறைவு செய்த நிலையில் தற்போது தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்கு தொடங்கியிருக்கிறார். 7.5 கோடி தமிழ் மக்களில் 1 கோடி மக்கள் திமுகவினுடைய தொண்டர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய விதமாக எந்த ஒரு செயலும் அமைந்துவிடக்கூடாது. எனவே நிச்சயம் திமுக தலைவர் கலைஞர் அவர்களின் உடலை நல்லடக்கம் செய்ய மரீனாவில் இடம் ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை திமுக தரப்பு முன்வைத்திருக்கிறது. திமுக தரப்பினுடைய வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் தற்போது தமிழக அரசின் தரப்பில் வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார். நூற்றுக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர்கள் தற்போது நீதிமன்ற வளாகத்தில் குழுமி இருக்கிறார்கள். அரசு தரப்பு வாதங்கள் தற்போது பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாதங்களை எதிர்த்து தற்போது அரசு தரப்பு பேசிக் கொண்டிருக்கிறது. திரும்ப பெறப்பட்ட 5 மனுக்களும் திமுக தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுதான் இந்த 5 மனுக்களும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசினுடைய வாதத்திற்கு தற்போது வழக்கறிஞர் துரைசாமி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். மிக முக்கியமான வாத பிரதிவாதங்கள் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதி ஹுலுவாடி ரமேஷ் முன்னிலையில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய வழக்காகவும் இது பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவராக 50 ஆண்டு காலம் இருந்தவர், 80 ஆண்டு காலத்தில் தன்னுடைய பொது வாழ்விற்காக அர்ப்பணித்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல்வேறு துறை சார்ந்த ஆளுமை ஆக இருந்தவர். தொடர்ந்து தற்போது நாசர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். இன்றைக்கு மறைந்தது, நம்மை விட்டு சென்றது ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு சகாப்தம், ஒரு வரலாறு முடிவிட்டிருக்கிறது. அவரை நாங்கள் அரசியலை தாண்டி பார்க்கின்றோம். ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாக, ஒரு போராளியாக, எங்கள் சங்கத்தின் ஒரு மூத்த உறுப்பினராக, மரபுக்கு சொல்வதென்றால் அவர் விட்டு சென்ற இடம் யாராலும் நிரப்ப முடியாது. அது மரபாக இருந்தாலும் உண்மை அதுதான். அவர் இலக்கியத்தில் வழிவகுத்தது, அரசியலில் வழிவகுத்தது, தமிழுக்காக அவர் செய்த பெருந்தொண்டு, முக்கியமாக சினிமாவிற்கு பாடிக்கொண்டிருந்த ஒரு சினிமாவை பேசுகின்ற சினிமாவாக ஒரு மேல்தட்டுக்கு கொண்டு சென்ற ஒரு மாபெரும் படைப்பாளி. அவருக்கு மரியாதை என்பது மலர் மாலைகளால் அல்ல, அவரின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டு அவர் செய்த நற்காரியங்களை தொடர்வதுதான் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற மரியாதை. உண்மையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் அவர் பால் மிகவும் அன்பு கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். அவருடைய தொண்டர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய மனதார்ந்த இரங்கல்கள். நன்றி. எங்கே சென்றாய், எங்கே சென்றாய், எங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இசைக்கலைஞர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய கடைசி தலைவர், எழுத்துத்துறையாக இருந்தாலும், பேச்சுத்துறையாக இருந்தாலும், இலக்கியத்துறையாக இருந்தாலும், அரசியல் துறையாக இருந்தாலும், தான் சார்ந்த தன்னுடைய எண்ண ஓட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே தன்னை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அசாத்திய திறமைக்கு சொந்தக்காரரான எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடிகர் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினருமாகிய கிட்டத்தட்ட 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக 60 ஆண்டு காலங்கள் மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட ஒரு தலைவராக, 50 ஆண்டு காலங்கள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக, 5 முறை மாநிலத்தினுடைய முதலமைச்சராக,
இப்படி தான் கன்ற துறைகளெல்லாம் முதன்மையானவராக விளங்கிய ஒரு திருக்குவளை என்ற கிராமத்திலே பிறந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய குடிமகனாக, பெருமகனாக, பெருத்த மகனாக, பிதாமகனாக அனைத்து துறைகளிலும் தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட எங்கள் மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த நேரத்திலே ஒட்டுமொத்த